நண்பர்களே, இன்று நாம் செம்ம டேஸ்டியான வெஜ் குருமா செய்ய போறேன். இங்க பாருங்க, கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ் எல்லாமே ரெடி. முதல்ல அனியன் நல்லா வதக்கணும். வாசனை வருது பாருங்க. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். இதுதான் குருமாவுக்கு நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா போடுறோம். அதுதான் குருமாவுக்கு செம்ம டேஸ்ட். இதுதான் சீக்ரெட். தேங்காய் பேஸ்ட் போட்டா குருமா ரொம்ப டேஸ்டி ஆகும். வாவ், வெஜ் குருமா ரெடி. சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.